அப்படியே அப்பா உருவான சின்ன சத்குரு வேற லெவல் ஆன்மீக சேவை. சத்குரு ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிறவரு ஞானி குருவா திகழ்றாரு. இவர் நிறுவியிருக்கிற ஈஷா அறக்கட்டளை மதசார்பற்ற லாபம் நோக்கம் இல்லாத ஒரு பொது தொண்டு நிறுவனமா செயல்பட்டு வருது. இந்தியா, அமெரிக்கா போன்ற பல உலக நாடுகள்ல யோகா நிகழ்ச்சிகளை ஈஷா அறக்கட்டளை நிறுவனம் நடத்திட்டு வராங்க. சமூக மற்றும் சுற்றுச்சூழல் நலன் செயல்பாடுகளை இந்த நிறுவனம் மேற்கொண்டுட்டு வராங்க. இவங்க உலகம் முழுவதுமே பல சுற்றுச்சூழல் நலன்களை மேற்கொண்டுட்டு வரதால ஐக்கிய நாடு சபை இவங்களுக்கு சிறப்பு ஆலோசனை அந்தஸ்தை வழங்கி கர்நாடக மாநிலத்தில் பிறந்த இந்த குருஜி கோழி பண்ணை, செங்கல் சூளை மற்றும் கட்டிட தொழில் போன்ற தொழில்களை செஞ்சுட்டு வந்திருக்கிறார். சின்ன வயசுல இருந்தே இயற்கை சூழல் மேல ரொம்பவே ஆர்வம் கொண்டவராகவும் இருந்திருக்கிறார். மேலும் தன்னோட 13 வயசுல யோகா போன்றவைகளை முறையா கற்று தேர்ந்திருக்கிறார். அப்படி பழகிய யோகாவை தினசரி வாழ்க்கையில பயன்படுத்திட்டு வந்ததால பெரிய மாற்றத்தை கண்டதா சத்குரு ஒருமுறை அவரே சொல்லியிருக்கிறார். ஒருமுறை நேபாள நோக்கி பயணம் செய்யறப்ப இவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லாத காரணத்தால அங்க அவரை அனுமதிக்காம திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க. இதனால தான் எங்கு சென்றாலுமே யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு வேகத்தை உருவாக்கிக்கிட்டாராம். இதோட நோக்கத்தோட பல தொழில்களை துவங்கி நடத்திட்டு வந்திருக்கிறார். இதுக்கப்புறமா இவருக்கு திருமணமாகி ராதே அப்படிங்கிற ஒரு மகளும் பிறந்திருக்கிறாங்க. 1997 ஆண்டு இவங்களோட மனைவி இறந்து போயிடுறாங்க. இவங்களோட மகள் ராதே பயிற்சி பெற்ற ஒரு பரதநாட்டிய கலைஞரா இருக்கிறாங்க. இவங்களும் யோகா பயிற்சியை எல்லாருக்குமே கற்றுத்தர முடிவெடுக்கிறாங்க. முதல்ல மைசூர்ல தங்களோட யோகா பயிற்சி மையத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தமிழ்நாட்டோட கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஈஷா மையத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த மையம் பல காடுகள் அழிச்சு அமைக்கப்பட்டது அப்படின்னு பல தரப்பிலிருந்து புகார்கள் இவங்க மேல கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா சத்குரு காலநிலை மாற்றத்திற்கு எதிராக சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு பசுமை கைகள், நதிகளுக்கான பேரணி, காவிரி அழைப்பு அப்படின்னு மண்ணை காப்பாற்றுவதற்கான பல முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டு வராரு. இதோட காரணமா இவருக்கு இந்தியாவோட பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டுச்சு. 2017 ஆண்டுல சத்குருவே வடிவமைச்ச 112 அடி ஆதியோகி சிவன் சிலைய பிரதமர் நரேந்திர மோடி கோவையில இருக்கிற ஈஷா மையத்துல திறந்து வச்சாரு. இதை தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள்ல பக்தர்களுக்கு மத்தியில இவர் நடனம் ஆடுறதையும் நம்ம பார்த்திருப்போம். இவ்வாறு முழுமையா ஆன்மீகத்துல ஈடுபட்டு கொண்டு யோகா முதல் இது போன்ற நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுறது வரைக்கும் எல்லாத்திலையுமே தற்போது வரைக்கும் ஈடுபட்டு வராரு சத்குரு ஜக்கி அவர்கள். இப்போ இவரை தொடர்ந்து இவரோட மகளும் இது போன்ற நிகழ்ச்சிகள்ல நடனம் ஆடுறத மேற்கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே பரதநாட்டியம் சிறப்பா ஆடுறதுல வல்லமை கொண்ட ராதே இப்போ இது போன்ற நிகழ்ச்சிகள்ல தன்னோட தந்தைய போலவே நடனம் ஆடுறாங்க. இத பாக்குற பக்தர்கள் ஆன்மீகமா இருந்தாலும் சரி, நடனமா இருந்தாலும் சரி, தந்தைய போலவே ராதேவும் ரெண்டையுமே பின்பற்றாங்க அப்படின்னு பல கருத்துக்கள் எழுந்துட்டு தான் இருக்குது. இப்போ இது குறித்த வீடியோ தான் இணையதளத்திலையும் வைரல் ஆக்கிட்டு வருது.